உலக வரலாற்றில பலதரப்பட்ட பல்லாயிரக்கணக்கான இனக்குழுக்கள் தங்களுக்குரிய விடுதலையை போராடி பெற்றிருக்கு. அதுல சில இனக்குழுக்கள் 2000 வருஷங்களுக்கு மேலாலையும் போராடி தங்களுக்குரிய ஒரு தனி நாட்டையும் அடைஞ்சிருக்கு. ஆனா ஒரு இனம் உலக வரலாற்றில உலகத்துக்கே மொழிய, பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கொடுத்த ஒரு இனம் தங்களுக்கென்று ஒரு நாடை இழந்து இப்ப நிர்கதியா எல்லா நாட்டிலையும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த இனம்தான் தமிழ் இனம். தமிழ் மொழி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முதல் தோன்றின மொழி. உலகத்தின் மூத்த மொழி. பல்லாயிரக்கணக்கான மொழிகளுக்கு தாயா இருக்கிற ஒரு மொழி. இந்த மொழியில வார இந்த இனம் நிறைய ஆண்டு காலமாக ஒரு தனி நாடொன்று இல்லாம தவிச்சு கொண்டு இலங்கை வரலாற்று எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழர்கள் எப்படி நினைச்சு கொண்டிருக்கணும்னா தமிழர்கள் குடியேறிகள் தமிழ்நாட்டில இருந்து இலங்கைக்கு குடியேறினார்கள் தான் நிறைய பேர் பரவலா உலகத்தில் இருக்கிற நிறைய மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிற விஷயம் இப்படித்தான். அண்மை காலத்துல இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு நண்பரை சந்திக்க அவற்றை கதையில என்ன எனக்கு விளங்கினேன்டா அவர் நினைச்சு கொண்டு இருந்திருக்கிறார் இவ்வளவு காலமா இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் அங்க உழைக்க போய் இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டில இருந்து அங்க பஞ்சம் பிழைக்க அதாவது உழைக்க போய் அங்க செட்டில் ஆயினார்கள். அங்க அப்படியே இருந்தாங்க நினைச்சு கொண்டு இருந்திருக்கிறார். அப்ப இந்த தமிழ் இனத்தின் அதுவும் இலங்கையில வாழ்ற தமிழ் மக்களுடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியாமலே இருக்கு. தமிழர்களை இலங்கை தமிழர்கள், மலேசிய தமிழர்கள், சிங்கப்பூர்ல இருக்கிற தமிழர்கள், இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் பிரிச்சு பார்த்ததால தமிழ் இனத்துக்குரிய நிறைய தொன்மைகளையும் பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சோண்டு வருது. மற்ற இனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்குரிய பண்பாடு அவனின் கலாச்சாரம் எங்க போனாலும் மாறாது, அழியாது. இப்ப நீ எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் இப்ப நீ சீக்கண்டா சீக் தான். அதே மாதிரி எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் யூதன்டா யூதன். ஆனா தமிழன் தான் எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் தன்னுடைய தமிழன் ஐடென்டிட்டியை காட்டாமல் வேறொரு நாட்டின் ஐடென்டிட்டியை காட்டிக்கொண்டு தமிழன்ன்றதை மறந்தே நிறைய பேர் இப்ப வாழ்ந்தோன்று. இலங்கை வரலாறு இலங்கையில ஆரம்ப காலகட்டங்கள்ல என்ன நடந்தது? உண்மையிலேயே இலங்கை இந்த பூர்வ குடிகள் யார் என்று பார்த்தீங்கன்னா தமிழர். இதை வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கணுமெண்டா மகாவம்சத்தில் இருக்கிற மாதிரியே பார்க்கலாம். மகாவம்சம்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கையின் புனித நூல். அதான் வரலாற்றை சுமந்து நிற்கிற ஒரு நூல். ஏனென்றா தமிழருடைய வரலாற்று நூல் அழிக்கப்பட்டுட்டது. அழிக்கப்பட்ட பிறகு இஞ்சி இருந்த ஒரே ஒரு நூல் வரலாற்று நூல் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த மகாவம்சம். அப்ப அதை வச்சு தான் இலங்கை வரலாறே மொத்தமாக எழுதப்பட்டிருக்கு. இலங்கை வரலாற்றின் ஆரம்ப காலகட்டம் எங்கே தொடங்குதுண்டா விஜயன் வருகை. விஜயன் எங்கிருந்து வரானண்டா கலிங்க தேசத்துல இருந்து அங்கேருந்து கலைச்சி விடுறாங்க. பிரச்சனைக்குரியாள்னு சொல்லி 700 பேரோட கலைச்சி விடுறாங்க. கலைச்சி விட்டோடனே இறங்கி நடந்தான் இலங்கை. அப்ப இருந்த தமிழாக்களோட தொடர்பு வைக்கப்படுது. அப்ப சிங்கள மொழி இல்லை, பாலி மொழி தான் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு இந்த தமிழும் பாலியும் கலந்து சிங்களம் என்ற ஒரு மொழி உருவாகுது. அப்ப அதுக்கு முதல் இருந்த மக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழர். அந்த மகாவம்சத்திலே இருக்கு நாகர்கள் என்று குறிப்பிட்டிருக்கணும். தமிழர் என்று குறிப்பிடாம நாகர்கள் என்று குறிப்பிட்டிருக்கணும். இந்த நாகர்கள்ன்றது யாரை குறி வைக்குமெண்டா தமிழர்களை தான். அது சில பேருக்கு இல்லை, பல பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. அப்ப இந்த இலங்கை வரலாற்றில் விஜயன் வர்றதுக்கு முன்பிருந்தே ஒரு தமிழ் இனம் ஒன்று இருந்திருக்கு. நாகர்கள் இங்கே வசிச்சிருக்கு. அதுக்கு பலரக்கணக்கான ஆதாரங்கள் இருக்கு. என்னடா இந்த குமரிக்கண்ட கோட்பாடு பார்த்துருப்பீங்க. அதுல ஒரு பெரிய நிலப்பரப்பு இல்லாமல் ஒரு நிலப்பரப்பு இருந்ததாகவும் அதில் இருந்த தமிழர்கள் உடல்கோளால் அழிக்கப்பட்டு மிச்ச தமிழர்கள் கொஞ்சமா ஒரு இடமா மாறி மாறி வரணும் என்றும் வரலாறுகள்ல இருக்கு. அது சரியா இன்னும் ஆதாரங்களோட வெளிக்கொண்டு இல்லை. அப்படின்னு பார்க்க தமிழ் சிங்கள இன பிரச்சனை எப்போ தொடங்கி இருக்கு? ஆரம்ப காலகட்டங்கள்லேயே இப்போ ஆதி காலத்திலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்பையும் போர் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, இல்லைன்னு இல்லை. ஆனால் அப்போ இருந்த மன்னர்கள் யுத்தம் செஞ்சு நாட்டை வென்று மக்களை ஒழிக்கல. மன்னனை போட்டு தள்ளிட்டு இவங்களை என்ன செய்வாங்க? நாட்டை எடுத்துக்கொள்வாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கு? இந்த தமிழ் சிங்கள இன பிரச்சனை, இந்த கருப்பு ஜூலை, அது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னொரு வீடியோ நான் அதை போடுறேன். இந்த கருப்பு ஜூலைக்கு பிறகுதான் ஆக உக்கிரமடையுது தமிழ் சிங்கள இனக்கலவரம். அதுவும் ஒரு பொதுமக்களுக்கு சிங்கள பொதுமக்கள் வந்து அடிச்சு கொள்ளையில தமிழாக்களை. ஒரு சில குறிப்பிட்ட இனவாத கும்பல், இந்த சிங்கள வரலாறை வடிவா பார்த்தா தெரியும். உண்மையாவே சிங்கள வரலாற்றின் ஆதி காலத்தில் இருந்தார்கள் தமிழர்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா தமிழர்கள் சிங்களவராக மாறின கதை நிறைய இருக்கு. அந்த மாத்தின கதை நிறைய இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அப்ப அப்படி மாறின பொதுமக்கள் தண்டையில ஒரு சில இனவாத கும்பல்கள் குறி வச்சு தமிழாக்களை மட்டும் தாக்கி அதுல இருந்து ஒரு பிரச்சனை உருவாகி ஒரு நாடு 2ஆ பிளவுடுது. அப்ப இருந்த சிங்கப்பூர் சவால் விடுது, இலங்கை விட நாங்கள் மேலால காட்டுவோம். ஏன்னா அப்ப இந்த இலங்கையின் பொருளாதாரம் எங்கே இருந்தது. ஆனா இப்ப எங்க இருக்குன்னா அதுல பாதாளத்துல தமிழ் சிங்கள இன பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குமான்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் தீர்வு கிடைக்கும். ஆனா அரசியல் வழியில தீர்வு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அதை வச்சுதான் நிறைய அரசியல்வாதிகளோட பிழைப்பு ஓடிக்கொண்டிருக்கு.
இந்த விஷயத்துல சீமான் அரசியல் தலைவர், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர் சீமான் வந்து எந்த விதத்துல, என்ன விதத்தால ஈழத்துக்கு அவர் பயனுள்ளதா இருக்கிறார்? தமிழ்நாட்டில இவர் வர்றதுக்கு முன்னால, சீமான் வந்து வர்றதுக்கு முன்னால தமிழ்நாட்டில தமிழர்களுக்கு, அங்க இருக்கிற தமிழர்களுக்கு வந்து தங்களோட பக்கத்து நாட்டில இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய கொடுமைகள் நடந்திருக்கு, தங்களோட இனத்துக்கண்டு பெருசா ஒருத்தருக்கும் தெரியாது. இங்க இருக்கிறார்கள் நெனச்சது ஏதோ சண்டை நடக்குது அந்த நாட்டில. ஏதோ ஒரு பயங்கரவாத குழுவுக்கும் இலங்கைக்கும் சண்டை நடக்குது. அப்ப இலங்கையில இருக்கிற தமிழ் மக்கள் காப்பாற்றப்பட்டார்கள் நினைக்கிறார்கள் நிறைய. அப்ப இப்படி இருக்கிற நிலையத்துல இவர் வாரார். வந்து இந்த ஒவ்வொரு உண்மைகளையும் எடுத்து எடுத்து சொல்றாரு. அந்த இனப்பிரச்சனை, அதுல கொல்லப்பட்ட மக்கள்ன்ற கதைகள், தலைவர கதைகள்ன்ட்டு ஆயிரக்கணக்கான விஷயங்கள இவர் சொல்றார். சொல்லி, 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 சொல்லி அடுத்த ஒரு தலைமுறைக்கு வந்து ஒரு இனம் ஒன்று இருந்தது. அந்த இனம் அப்படி அழிக்கப்பட்டு கொண்டு வருது என்ற ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துறார். பட் அரசியல் கொள்கைகள், அதுகள நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் இது இல்ல. அவர் வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு தமிழ் இனத்தின் ஒரு துயரத்தையும் அடுத்து இனி வார தமிழ் இனம் வந்து இந்த துயரத்தை சந்திக்க கூடாதுன்றதுக்கு முன்னெப்பா நிற்கிறார். உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா, உண்மைக்குமே ஊர்ல இருக்கைக்கு எங்களுக்கு வந்து அந்த வரலாறுகள் வந்து நிறைய மறைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வெளியில கதைக்க இயலாது, பேச இயலாது, பேசினா நிறைய பிரச்சனை வரும். ஆயிரக்கணக்கான சிக்கல்கள் இருக்கு. ஆனா, புலம்பெயர் தேசங்களுக்கு வந்த பிறகு தான் நிறைய விஷயங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய மாரி கிடக்கு. எவ்வளத்துக்கு ஒரு ஒரு இனம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கேக்க, இப்ப இப்ப சீமான் என்ற ஆள் இல்லையேண்டா, சரி சீமான் என்ற ஆள் இல்லையேன்னு வேணாம். இப்ப இருக்கிற சீமான் என்ற ஒரு தலைவர் வந்து 2009ல இருந்திருந்தா என்ன நடந்திருக்கு? 2009 இன அழிப்புக்கு முதல் இதே மாரி இவ்வளவு சனத்தொகை உள்ள ஒரு இவ்வளவு மக்கள வந்து தமிழ் தேசியம் என்ற ஒரு பார்வைகள ஒருங்கிணைச்சு வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்ன்றது வேற விஷயம். அப்படி ஒரு ஆள் இருந்திருந்தா அப்பேக்க சாப்டரே வேற மாரி போயிருக்கும். அதான் உண்மை. என்னண்டா, அப்ப இங்க யுத்தம் நடக்கைக்க சரியான புரிந்துணர்வு வந்து தமிழ்நாட்டுல இருக்க தமிழ் மக்களுக்கு நிறைய பேருக்கு இல்லாம இருந்தது. அங்க என்ன நடக்குதுன்னே பல பேருக்கு தெரியாம இருந்தது. அது அப்ப இருந்த அரசியல் கட்சிகள் அங்க மூடி மறைச்சிட்டுச்சு. அப்ப இப்படி ஒரு தலைவர் இருக்கிறதால, இப்ப என்ன நடந்துருக்கு? இப்ப அவரால எங்களுக்கு ஈழத்துக்கு என்ன பிரச்சனை, பிரயோசனம்ன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியும். அவர் ஈழத்த பற்றி கதைக்கிறாரே தவிர, அவரால ஈழத்திற்கு செய்யப்போற விஷயங்கள் வந்து குறைவுதான். இல்லேன்ட்டு இல்ல. ஏனென்டா, அவர்களுடைய நோக்கம் வந்து என்ன மாரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருக்கா நடந்துட்டுது. அடுத்த முறை இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா தமிழர்களோட பிரதேசம் அழிஞ்சு கொண்டு தான் வருது. இல்லைன்ட்டு இல்ல. ஆனா அதே தமிழ்நாட்டில தமிழர்கள் வந்து இதே ஒரு நிலைக்கு உருவாகக்கூடாது. அதான் அவர்களுடைய கோட்பாடா இருக்கு இப்போதைக்கு. ஒரு சரியான அப்ப ஈழத்துக்கு வந்து சீமான் என்ற அரசியல் தலைவர் என்ன விஷயத்த சொல்ல விரும்புறாருண்டா, நடந்து முடிஞ்சுட்டுது. ஆனா இனியொருக்கா அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுண்டா, உங்களுக்கு கை குடுக்குறதுக்கு இங்க லட்சக்கணக்கில ஆட்கள் இருக்கணும். பிரச்சனை வரப்போறது கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் உண்டு. தமிழுக்கு எதிரா முன்வைக்கப்படையக்க கை குடுக்குறதுக்கு லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்கணும்ன்றத தான் அவர் பொது மேடையில சொல்ல விரும்புறார். இப்ப விஜய் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜயும் தமிழ் தேசியம் என்ற ஒரு போக்க வந்து இப்ப முன்னெடுத்திருக்கிறார். இதுக்கு விதை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, விதை போட்டு வளர்த்து விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் தான். அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் வந்து, இவர் வந்து புலம்பெயர் வாழ் தமிழர்கள்ட்டேருந்து நிதி திரட்டி நிதியில வாழ்றாருண்டு. அப்படி நிறைய குற்றச்சாட்டுகள வந்து அடிக்கடி ஏன்டா ஒருத்தன்ட தேவை ஒன்று இருக்கேங்க, அந்த தேவைய அழிக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி செய்வேன். இப்ப இருக்கிற தலைமுறைகள்ல நிறைய பேருக்கு உண்மையிலேயே இலங்கை தீவில என்ன நடந்தது? இலங்கை தீவில நடந்த விஷயங்கள் வந்து சரியா தெரியாம தான் இருக்கு. இன அழிப்பு நடவடிக்கைகள்லாம் நிறைய தெரியாம இருக்கு. அதனால இந்த சீமான் என்ற அரசியல் தலைவர் வந்து இருக்கிறதால, அடுத்த கட்ட ஒரு தலைமுறைக்கு தமிழ் இனத்தோட வரலாறும், தமிழ் இனத்தோட தொன்மையும் சரியா கடத்தப்பட்டு கொண்டு வருது. தமிழ் தேசியம் என்ற ஒரு உணர்வு வந்து நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில விழிச்செழும்புறதுக்கு காரணமா இருக்கிறது இந்த அரசியல் கட்சி தலைவர் சீமான். இந்த விடுதலைக்கு தங்களோட உயிர விட்ட தமிழர்கள் நிறைய பேர். அது அறவழியிலேயும் சரி, போராட்டத்திலேயும் சரி 2லயும் விட்டது நிறைய நிறைய மக்கள் இருக்காங்க. தமிழ் சொந்தங்கள். ஒரு கட்டத்தில சொல்லியிருப்பார். போராட்டங்கள் வந்து ஒரு நாளும் முடியாது. போராட்டத்தின் வடிவங்கள் மட்டும் தான் மாறுமே தவிர, போராட்டம் ஒரு நாளும் விடைபெறாது. அந்த மாரி தானே இப்ப தமிழர்களோட இறுதிக்கட்ட இலக்கு வந்து தமிழர்களுக்குன்னு ஒரு தனி நாடு அமைகிறது. அதுல இப்ப இருக்கிறார்கள் வந்து அதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னு சொல்லினேன். ஆனா வரலாற்றுல சரியா புரட்டி பார்த்தீங்கன்னா, 2000 வருடங்களா போராடி தங்களோட இனத்துக்கொண்டு ஒரு நாட்ட வெற்றி கண்டு இப்ப இருக்கிற நாடும் இருக்கு. யூதர்கள் என்ற நாடு. அது எல்லாத்தையும் நாங்க முன்னுதாரணமா பார்த்தோம்னா, எங்களுக்கு வந்து நாடு கிடைக்கும். ஆனா அது எப்பன்றது காலத்தின் கையிலான்னு இருக்கு. ஏனடா தொடர்ந்து போராட்டங்கள்ன்றது இருந்தோனே தான் இருக்கும் ஒரு இனத்துக்கு. ஏனண்டா, சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியா அங்கலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ் ஒரு அதிகாரப்பூர்வ மொழியா வந்திருக்கு. ஆனா, இலங்கையில இவ்வளோ நாளா ஒரு பூர்வகுடிகளா இருந்த எங்களோட தமிழ் வந்து இன்னுமே ஒரு அதிகாரப்பூர்வ மொழியா அறிவிக்கப்படையல. இன்னும் சிங்களம் தான் இருக்கு.
இதுவே ஒரு நாட்டுல வந்து இனப்பிரச்சனைய அடுத்த கட்டத்த உருவாக்குறதுக்கும் ஒரு பெரிய வித்திட்ட கொண்டு இருக்கலாம். ஆனா, இப்ப இருக்கிற சிங்கள ஜெனரேஷன்ஸ் என்ன மாரி போகுதுண்டா, அடுத்த கட்ட தலைமுறை என்ன மாரி போகுதுண்டா, இனி ஒரு சம்பவம் இப்படி நடக்கக்கூடாது. அவர்கள் அவர்களுக்குரிய அவர்களுக்குரிய சரியான நியாயங்களையும், சரியான எதிர்வருங்காலங்கள்ல எதிர்வருங்காலங்கள்ல இந்த நாட்டில தமிழர்களுக்குரிய அதிகாரமும், தமிழர்களுக்குரிய உரிமையும் வந்து வழங்கப்பட்டுச்சுன்னா, இந்த நாடு வந்து எங்கேயோ போயிடும். இனப்பிரச்சனை, இந்த மொழி பிரச்சனை இல்லாத நாடு ஒன்று இலங்கையா இருக்குமானா இருந்தா, தெற்காசியான்ற ஒரு சொர்க்கம் தான் இலங்கை.